கிரியேட்டிவாக யோசிங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் சாப்பிடல என் குழந்தை அப்படின்னா பிங்க் கலர் இட்லி பண்ணி கொடுங்க, பீட்ரூட் தோசை பண்ணி கொடுங்க, பீட்ரூட் இட்லி பண்ணி கொடுங்க. அப்படின்ற போது யூ ஸ்டார்ட் திங்கிங் கிரியேட்டிவ்லி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா மொனாட்டினஸாக ஒரே மாதிரியே பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்காது. அண்டு நிறைய இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம், நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணும்போது இன்றைக்கி மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் கூட வந்து நிறைய B12 D3 டெஃபிசிட்ஸ்னால கூட மூட் இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வருது. அண்டு சில்ட்ரனுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்ஸ்டன்டான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ADHD ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வருதுங்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஹேவ் அ பிக்கர் ரோல். நீங்கள் உங்களையும் பார்த்துக்கணும், உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துக்கணும். அதை நீங்கள் பாசிட்டிவாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ஃபேமிலியோட மென்டல் ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் இதே ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. ஸோ நான் எதனா பண்ணணும்னு நினச்சாலுமே வீட்டில் என்னோட இன்லாஸும் சரி ஹஸ்பண்டும் சரி வேண்டாம் நீ இப்படியே இருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளால் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த ஒரு தாட்டில் அவங்களோட ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி நான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த பேர்டனும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு அழகாக எக்ஸசைஸ் பண்ணி சில இடத்துல நீங்கள் வாலண்டியரிங் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணலாம். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking lot of stress இல்லைங்களா. அப்போ ஸ்ட்ரெஸ் நிறைய எடுக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ் லீட்ஸ் டு லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ன்னு இல்லை, ஈவன் இன்டர்பர்சனல் இஷ்யூஸ் கூட வந்து ஃபேமிலியில் டெவலப் ஆகிறது இதனால தான். ஸோ அதை தாண்டி நான் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை, பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஈவன் மேத்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அப்போ நான் சொல்வேன் மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சிட முடியாது. யூ ஷுட் பி என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை படிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து பேசிக் டியூஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸ்மால் டியூஷன்ஸ் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் டியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ எங்களோட ஃபீல்டில் ஸ்பெஷல் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் 1-on-1 அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில பேர் வந்து இப்போ ஒர்க்கிங் உமன் இல்லை யாருனா இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் குக் பண்ணி கொடுக்குற ஆஸ்பெக்ட்ஸும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பேசிக் கிராஃப்ட், பேசிக் இது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் நீங்கள் செல்ஃப் டெவலப் பண்ணலாம். பட் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்ற ப்ராசஸில் ஐடென்டிட்டியை தேடுறன்ற ப்ராசஸில் நீங்கள் எக்ஸஸாக ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ் வரும்போது தான் பேர்ன் அவுட்ன்ற ஒரு கான்செப்ட்ஸ் வருது. அந்த பேர்ன் அவுட் வந்து இட்ஸ் மோர் காமன் அமாங் விமென். நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் மல்டிடாஸ்க் பண்ணும்போது மோர் காமன் அமாங் விமென். அந்த பேர்ன் அவுட்டே வந்து அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் யூஸ்வலி சொல்லுவோம், அதாவது ஒரு மிடில் ஏஜ் வரும்போது விமன் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து கை கால்லாம் வந்து வலிக்குது, ரொம்ப பாடி பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து அவங்களுக்கு பேசிக்லி என்ன ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கை கால் குடைச்சல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பேசிக்லி. ஸோ அப்போது நீங்கள் வந்து யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் வேறு விஷயத்துக்காக, அதோட இம்பேக்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் மைண்ட் அண்ட் பாடி ரிலேட்டட், அதோட இம்பேக்ட் பாடியில் வந்து வெளியே வரும் உங்களுக்கு. இன்றைக்கி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் காமனாக PCOS எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது பிரதானமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த ஐடென்டிட்டி, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு அவங்க வந்து நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்ரெகுலேஷன் இன் ஹார்மோன்ஸ் எல்லாம் உண்டாகும் போது தட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ்.